சப்பாத்தி வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன், தயிர். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இது வந்து மெக்சிகன் சீஸ் சீசனிங் இருந்தது, அது சேர்க்குறேன். ஒரிகானோ சேர்க்குறேன். கொஞ்சம் பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். உப்பு. இது உங்களுக்கு சீசனிங் எது பிடிக்குதோ, எது இருக்கோ அது சேர்க்கலாம். இப்போ வந்து சீஸ் ப்ரெட், இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் அடுப்பில் சூடு பண்ணுங்க. அப்புறம் ஆனியன் 1 கட் பண்ணது, கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லா கேப்சிகமும் 3 கலரும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் ஒரு 5-6, கொரியாண்டர், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பூண்டு கொஞ்சம் ஒரு 5-6 பூண்டு நல்லா துருவி அதை சேர்த்துருங்க பேனில். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு அந்த பூண்டு கொஞ்சம் வறுபடணும். வறுபட்ட பிறகு இந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கேப்சிகம், நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக 3 கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 இருந்தாலும் கூட பரவாயில்ல. இந்த 3த்தையும் சேர்த்துருங்க. இது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதில் இப்போ சொல்லணுன்னா, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பண்ணும்போது பட்டாணி இல்லைன்னா சோளம் இதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். ஸோ அடுத்ததாக கடைசியாக கேரட் துருவின கேரட்டை சேர்த்துடுறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வந்து வதங்கணும்னு சொன்னால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் இதில் சேர்த்துடலாம். அந்த தயிர் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஈரப்பதமெல்லாம் இழுத்துட்டு கொஞ்சம் ஒரு கட்டியாக வரும். அந்த கட்டியாக வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க. இப்போ உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தயிரில் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி பண்ணிக்கோங்க. இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மீந்து போன சப்பாத்தி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயில் போடாமலேயே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்ணெயை தடவிடுங்க. வெண்ணெயை தடவிட்டு இதுக்கு நடுவில் அந்த ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சு இதை அப்படியே மூடிடுங்க. ஒரு சைடு மூடிட்டு அடுத்த சைடு மூடிட்டு இது அப்படியே நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட வேண்டியது தான். இதே மாதிரி 3த்தையும் பண்ணிவிடுங்க. வச்சுட்டு 3த்தையும் வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் போடுங்க. இதில் பட்டர் ஒரு ஆயில் எது வேணாலும் போடலாம். குழந்தைங்களுக்கு பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ரேப் மாதிரி கொடுக்கலாம், இல்லை கட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்தி லஞ்ச் ரெசிபி இது.